அண்ணன் नगर सभा निकाल अनुमति देवल करेंगे உங்களுக்காண்டி வந்து நிக்க அவங்களை அரெஸ்ட் பண்ணி போக முடியல அண்ணா குரூப்ல போடுங்க கடையை போட்டு சொல்லிடுறாரு அப்படி கொடுக்கலாம் அந்த சொல்லிட்டு ஒன்று எடுக்கும் அது வெத்தங்களை வேறையுமே சம்பந்தம் இல்லை கதைக்கிறது இல்லை அவர் கேட்டால் நான் சூப்பராக கிரேட் கேட் அவுட் தான் சொல்லுவார் அதாவது அது 2 வசனம் செயலாளர் சொல்லிட்டு வெளியால் கலெக்டர் சொன்னால் வேறு மொழியெல்லாம் கேட்கணும். அடுத்தது முன்னுக்கு இந்த 8 கடையிலேயும் 2 பிரிக்க வேண்டிய தேவையும் ஒன்றுமே இந்த ஏற்கனவே நான் கடை இல்லாமல் இருக்கும் 2,000 கடையை பிரிக்கணும் வந்தாக்களுக்கு கடையை கொடுப்போம். நாங்கள் சொல்றது டெண்டரை நீங்கள் ஓப்பனில் ஹோல்ட் பண்ணி போட்டு எங்களை பற்றி ஒரு 650 மட்ட கிளப்பு 50 ரூபாயிலேருந்து எல்லாரும் கடை எடுத்தால் இதை சொல்லி கோல் பண்ணிட்டோம் இன்னும் நேரத்தில் வந்துக்கிட்ட அவரே சொல்றேன் சொல்லி போட்டு இப்போ நான் சும்மா சொல்றேன் 650 இருக்கவனுக்கு கடையில் பெருமதி தேவையில்லை அவன் 3 கோடி ரூபாய்க்கு எடுப்பான் கடை. ஆனால் அது 10 லட்சம் ரூபா பெருமதியாக இருக்கும். இங்கே இருக்காங்க தொழில் செய்யறதுக்கு இடங்கள் இல்லை இருக்கிறாக்கள் தானே 300 கொடுக்கணும். மற்றது உங்களோட நிதியில கட்டினா கடையும் இல்லை. இந்த நகர நிதியில கட்டினா அதில் போட்டில் நீங்க பார்த்தீங்கன்னா நிர்மாணிக்கப்பட்ட கடை தான் போட்டே அடிக்கிறது. அப்ப இருந்தவைக்கு 300 ரூபாய் கொடுப்போம். அதே செய்யாமல் ஓப்பன் டெண்டர்ல ஹோல்ட் பண்ணி கடையை விற்கிறது வந்து பிள்ளையான வச்சிருந்தாங்க. வெளிநாட்டுல நான் வெளிநாட்டுல இருக்கேன். என் அம்மாவுக்கு 70-75 வயது. நான் கடை போடுவேன். அம்மா இடத்துல கடை எடுக்கும். அம்மா இடத்துல கடை அப்பா இடத்துல கடை காசை தான் பார்க்கணும். அதே காசை பார்த்துட்டு மற்றது இந்த ஜூசியில ஏற்கனவே இந்த கடையில 35 கடைகளுக்கு பிரச்சனை ஒரு இடத்துல இருந்தா அந்த ஏரியாவில் ஸ்டடி பண்ணுவோம். சாவஜி சந்தையா தெரியாது செயலாளர் வந்து என்ன நடத்தல சொல்லுவோம். எந்த வெத்த சங்கம் தெரியுமா அவருக்கு வெத்தர தெரியுமா? இவர் வந்து இவர் தாண்டோண்டு தினமா செயல்படுறதுக்கு நாங்கள் ஆக்கள் இல்லை ஜாவஜிக்கு. இதுவே எங்களுக்கு ஒரு டெண்டர் கோல் பண்றது உடனடியாக அனுப்பாட்ட வேணும். பழைய ஒரு விஷயம் செய்யறோம். இது இப்படி செஞ்சா இப்படி இருக்கும். இந்த நன்மதின்மைனா ஆராயணும். சும்மா இவர் தண்டை வாழ படத்துக்கு படம் திரி போட்டு கழுத்து எடுத்து போட்டு தாங்கள் கொண்டு போறதுக்கு தாங்கள் இடம் கொடுக்கிறோம். கூப்பிட்டு கதைச்சு சம்பந்தமான முடிவுகளை எடுத்து அந்தந்த வேலை செய்யணும். இவர் விட்டு காசுல இங்க ஒன்றும் நடக்கவும் இல்லை. இவர் வந்து சம்பளத்துக்கு வேலை செய்ய உத்தியோகத்தோட இவர் மறக்கிறார். அடிக்கடி இவர்கிட்ட விட்டு இவர் எங்களை வந்து வெளியால போன்னு சொல்றதுக்கு இவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? இவர் அப்படி எங்களை பாக்கலாம். இவர் சுற்றுலா முடிச்சா எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எங்கட கேட்ட போட்டுறீங்க உங்களுக்கு என்ன உரிமை கேட்ட போட்டுறேன். நாங்கள் இந்த பிரச்சனை மக்கள் எங்களுக்கு இந்த இடத்துல நகரசபை எல்லைக்கு வசிக்கிறாங்க. எங்களுக்கு தீர்வு கிடையாது. பிள்ளையான வகையில நீங்கள் இதுல டெண்டர் ஹோல்ட் பண்ணிருக்கிறீங்க.
சரியா இந்த இலங்கையில உள்ள உள்ளாட்சி மன்றங்கள் ஒவ்வொன்றிலே அவங்க கட்டாயம் கேட்கிற இலங்கை பிரஜையா இருக்கணும். அதை விட வந்து அந்த நகரசபை எல்லைக்கு அந்த உள்ளாட்சி மன்றத்துக்குள்ள மதிவிடத்தை உறுதிப்படுத்தணும். ஆனா நீங்கள் மட்டும்தான் இலங்கை பிரஜையா மட்டும் இருக்கலாம்னு சொல்லி எல்லாரும் வந்து இங்க வந்து கடை எடுக்கலாம்னு சொல்லி ஒரு கொண்டு வரீங்க. கதைச்சு பேசலாம். முடிவு உங்களுக்கு என்ன நீங்கள் கவன பகுதியிலிருந்து வரட்டும். நீங்கள் இல்லைங்கோ கதவை தரவங்க. உங்களுக்கு என்ன கதைக்க போறீங்களோ அதை கதைக்கலாம். முடியும் நாங்கள் சைன் பண்றாங்க. நாளை தான் நாங்க போவோம். அது வரைக்கும் நாங்க இங்க இருப்போம். சரியானே உங்கள்கிட்ட பிரச்சனை கவர்னர் மட்டும் போடுது. போய் அவன் கதைச்சு நானாவது விளக்கவும் சொன்னேன். பிள்ளையாண்டாவே சொல்லுவேன். நீங்கள் கதாத்துறவங்க பிள்ளையாண்ட அவையில் சொல்லிக்கணும்னு சொல்லி போட்டு நீங்கள் பேசாம நடத்திட்டு போயிடலாம். சரியோ இந்த இடத்துல 2000 ஆண்டுக்கு முதல் இந்த இதுல பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல கடை இருந்து தெரியுமா? உள்பக்கம் வெளிப்பக்கம் அதுல இருந்த ஆளுக்குள்ள இன்றைக்கும் கடை கொடுக்காம எத்தனை பேர் இருக்கு நம்ம தெரியும். சொல்ற பெருமதியில் நாங்க கடை எடுக்க தயாரா இருக்கிறோம். எங்களுக்கு முன்னுரிமை வந்துட்டு மற்ற ஆளு கொடுக்கணும் சொல்லி நீங்கள் இப்ப நகரசபை எல்லைக்கு உட்பட்ட வசிக்கிறார்களே கொடுங்க. நீங்களே எல்லாருக்கும் கொடுக்குறீங்க. உங்களுக்கு டாக்ஸ் கட்டுறதார், உங்களுக்கு நகரசபைக்கு டாக்ஸ் கட்டுறதார், நகரசபைக்கு வரி கட்டுறதார், பிரதேசக்கார கொண்டு தட்டுறாலும் வேறு நாட்டில் உள்ள அப்படித்தான் இது. நாங்கள் என்னத்துக்கு இதுக்கே இருக்கிறோம். நீங்க கதைக்கிற இடத்துல கதைச்சு உனக்கு இப்ப பாருங்க கதைக்கிற இடத்துல நாங்கள் தானே நாங்கள் பிளவுண்ட் சொல்றீங்கல்லானே. நீங்கள் போய் கதைக்கிற இடத்துல காய்ச்சி தண்ணும் நாங்களும் தவறாக நடந்தோம். இல்லை நாங்களும் உங்கள்ட்ட விட்டு நாங்கள் கலைக்கிறாங்க. உங்கள்ட்ட தீர்வு நெட்டாப்படா இல்லைன்னா நாங்கள் வெளியில போனாங்க. தீர்வு வழங்கப்பட்டதும் நாங்கள் போயிருக்க மாட்டோம். அந்த விஷயம் அந்த எல்லாம் ஒரு தீர்மானம் எங்களுக்கு சரியான தீர்வு எப்ப வழங்கப்படுதோ அது பிறகு முடிவு எடுக்கும். நாங்கள் உங்களையே படிக்கத்தான் யோசிச்சது. சரி தீர்வு கிடைக்கும் வரைக்கும் நான் ஏற்றுக்க மாட்டேன். எங்களுக்கு தீர்வு கிடைக்கும் வரைக்கும் நாங்கள் இறக்க மாட்டோம். இந்த பிள்ளையார் நடைமுறையை பேர் மாற்றணும். சாப்பாடு வேற வழியால சொல்லுங்க. போட்டு
ரொட்டியெல்லாம் இலங்கை பிரஜையா இருக்கணும்னு ஹோல் பண்ணி இருக்கணும் அது பூனேரி மட்டும் கோல் பண்ணி அதுல தன்மையில சொல்றோம் நாங்களா. மற்றது சந்தேகக்குள்ள கடைகளுக்கு ஊராங்கடைக்கு 8 அப்ளிகேஷன் கொடுத்துருக்குறோம், 8 பேரும் சாவச்சேரி சரியா. 2வது கடைக்கு 8 அப்ளிகேஷன் போயிருக்கு, 7 பேர் சாவச்சேரி, ஒரு ஆள் கரவட்டி. 3வது கடைக்கு 8 அப்ளிகேஷன் கொடுத்துருக்குறோம், 7 பேர் சாவச்சேரி, ஒரு ஆள் நல்லூர். 4வது கடைக்கு 4 அப்ளிகேஷன் கொடுத்துருக்குறோம், 3 பேர் சாவச்சேரி, 1 மட்டும் ஆரியம்படி. 5வது கடைக்கு 10 அப்ளிகேஷன் கொடுத்துருக்குறோம், 8 சாவச்சேரி, 2 பேர் 1 ஜெப்னா, ஒரு ஆள் சங்கானு. 6வது கடைக்கு 12 அப்ளிகேஷன், அதில் 11 பேர் சாவச்சேரி, 1 மட்டும் ஆனக்கோட்டை. 7வது கடைக்கு 10 அப்ளிகேஷன் கொடுத்துருக்குறோம், 8 பேர் சாவச்சேரி, 2 பேரில் 1 யாழ்ப்பாணம், 1 கரவட்டி கரணவை. 8வது கடைக்கு 12 அப்ளிகேஷன், அதில் 10 பேர் சாவச்சேரி, 2 பேர் 1 சங்கானு, 1 கிளிநொச்சி. மேல் மாடியில் இருக்கிற கடைக்கு ஒரு தரம் போக எடுக்க இல்லை. பெரிய கடைக்கு 2 பேர் எடுத்திருக்கணும் நம்பர் 1க்கு, ஒரு ஆள் யாழ்ப்பாணம், ஒரு ஆள் கிளிநொச்சி. 2வது நம்பர் கடைக்கு 2 பேர் எடுத்திருக்கணும், ஒரு ஆள் சாவச்சேரி, ஒரு ஆள் யாழ்ப்பாணம். சரிதானே? இதில் மற்றாக்களும் போடலாம், போடுறதுக்கு டைமும் இருக்கு. 1,20 லட்சத்துக்கு மேலே போடுறேன், அதுக்கு சாவச்சேரியாக்கள் போராட்டி போட்டும் எடுக்கலாம். இல்ல 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 அப்படி நீங்க சாதியாக போடாட்டிக்கு அந்த பழைய மீன் சந்தையில கட்டப்பட்ட கடையில 8 கடத்தோது தனித்தனியா கொடுக்கலாம். ஆனா நீங்க அதை தண்டாக்கி என்னோட அங்கடியாக்கள் எடுக்க கூடாதுக்காக தண்டாக்கி நீங்கள் கொடுக்குறீங்க. சரி, இதோட திட்டம் மட்டும் ஏதோ ஒரு தனிப்பட்ட தேவைக்காட்டி நீங்க அதை செய்யறீங்க. சரி, அதை 8 ஆக்கி போடு. அங்க சந்தைக்குள்ள நீங்க சின்ன கடையை நீங்க 8 ஆக்கி கொடுக்குறீங்க. இங்க நீங்கள் அப்படி என்ன பர்பஸுக்காண்டி அப்படி கொடுக்குறீங்க? பாருங்க, இந்த கடையின் டிசைன் வந்து சபை இருக்கைக்கே டிசைன் பண்ணி 2 கடையின் தீர்மானம் எல்லாம் சபை இருக்கைக்குள்ளே எடுத்தாச்சு. அந்த டிசைன் வேர்ல்ட் பேங்குக்கு எல்லாம் கொடுத்தாச்சு. நான் வந்து டிசைன் பண்ணல. 2 கடையின் டிசைன் சபை இருக்கும் போதே தீர்மானத்தில் இருந்தது. அந்த டிசைனை தான் நாங்கள் பிறகு செய்தது. சரிதானே? நான் ஒன்றும் புதுசா டிசைன் பண்ணல. ஒரு நிமிஷம் சார், நாங்கள் வந்து இது சம்பந்தமா கதைக்க வர இல்லை. நாங்கள் வந்து இப்ப பழைய காலத்துல 74ஆம் ஆண்டுல இருந்து எங்களுக்கு 4 கடை இருந்தது. அது 2 கடை எங்கட அப்பாண்ட பேர்ல சொந்த பேர்ல இருந்து, 2 கடை வெளியாக்கள் பேர்ல இருந்தது. எங்கட பழைய நாங்க 2004ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்து யுத்தத்தால பாதிக்கப்பட்ட பிறகு கடை கட்ட வரைக்கும் இந்த நகர சபையால சொன்ன வசனம், உங்களுக்கு கடை கட்டினோம்னா முன்னுரிமை அடிப்படையில் உங்களுக்கு ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேட்டுட்டு பேசுங்க. நாங்க அதைத்தான் கேட்க வந்தாங்க. நீங்க எத்தனை கடை கட்டினீங்க, யாராரு கொடுத்தீங்க, அதெல்லாம் கேட்க. அதாவது பழைய வியாபாரிகளுக்கு எங்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் கடை தரணும். அதை பற்றி தான் நாங்க கேட்க வந்தோம். உங்களோட இந்த பிரச்சனை நீங்க அதுக்கு லிஸ்ட் கொடுத்த மாட்டேங்க தேவை. ஆதாரம் இருக்கு, என்னட்ட காசு கட்டி ரிசீட் இருக்குது. ஆதாரம் இல்லை நீங்க சொல்லுவீங்க. ஆதாரம் ஆதாரம் இல்லை நீங்க சொல்லுவீங்க. உங்களோட சபையில பேர் இருக்கு. சாவகச்சேரி நகர சபை உங்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் கடை தாரேன்னு சொன்னதுக்கு உங்களுடைய ஆதாரம் இருக்கா? நீங்கள் எங்கள்கிட்ட கடை 74ஆம் ஆண்டு நாங்க கடை நடத்துறது எங்கள்கிட்ட ஆதாரம் இருக்குது. நான் வந்தது போன வருஷம். அது அப்படி அது தெரிஞ்சிருக்கும். நீ போன வருஷம் பண்ணிருக்கலாம். இந்த மன்னவெளியோட நடைமுறை நீங்க தெரிஞ்சிருக்கும். தொழில் இல்லாம இருக்கிற பழைய ஆட்களுக்கு உங்களுக்கு தருவாங்க. பழைய ஆட்களுக்கு தந்து விட்டது. இப்ப நீங்க அப்படி என்ன டெண்டர்ல விடுறீங்க? எங்களுக்கு இல்லாம அவள கத்தாக்கறல மட்ட பேக் இல்ல ஏகேனே மாமா நான் ஒரு நாளும் வேற தாரான்னு சொல்லல மடதை இடம் நல்லது. நீங்க இடம் நல்லது. நீங்க டெண்டர்ல விடுங்க. நீங்க கம்பெனி ஒரு ஆளா லியூமா கேலாம் பலாபுரத்து
දැන් මෙන්න සාකච්ඡා දැන් දීලා තියෙන ඕගොල්ලන්ට වැඩිපුර තියෙන කඩමෙන් සාකච්ඡාට ගිහින් දෙන්න. බොරුවක් කරන්න එපා. சொல்றேன் சொன்னா கூடுதலான கடை வந்து சாட்சியாக எடுத்துக்கிறாங்க. வெளி மாவட்டத்தில் யாரும் எடுக்கல. நாங்கள் 25-30 வருஷமா கடை நடத்தி முன்னுரிமை இல்லைன்னு தான் கேட்கிறோம். 22 தற்காலிக கடை அடிச்சிருக்குது, பழைய ஆக்களை கொடுத்துருக்கு மார்க்கெட்டுக்குள்ள. அது 22 கடையும் 22 வருஷமா கிடக்குது. இப்ப அதுக்கு அந்த கடை அவைக்கு இப்ப கடை கொடுக்க போறீங்க. நீங்கள் சும்மா வியாபாரம் செய்யாதீங்க. அதுகளுக்கு சொல்லித்தர கொடுங்க. வியாபாரம் செய்யாதீங்க. அதுக்கு வியாபாரம் செய்யாங்க. அந்த கடைகளுக்கு சொல்லித்தர வச்சுட்டு கால் பண்ணுங்க. நாங்கள் பார்ப்போம். நாங்கள் මේ කැන්සල් කරගන්න අධිකරණ යෝගයක් ගන්න. இது வந்து இன்றைக்கு நேற்று பிரச்சனை பழைய பிரச்சனை. 2000 ஆண்டு பழைய பிரச்சனை 2000 ஆண்டு 2000 ஆண்டு திடீர்னு கேன்சல் நீங்கள் இன்றைக்கு நாங்க ஒரு மாசமா வந்துட்டு தான் இருக்கோம். நாங்க ஒரு மாசமா வந்து கேட்டுக்கொண்டான் இருக்கிறோம். கடை உடைச்சு எல்லாம் போட்டு நீங்க ஒரு பதினஞ்சு சொல்லாம இன்னைக்கு வந்திருக்கும் என்று கேட்கிறீங்க. நாங்கள் கேட்டுக்கொள்றோம் என்னண்டா ஒரு மாசமா வந்து கேட்டுக்கொண்டேன். கால் பண்ணுங்க. நாங்கள் கேட்கிறோம் எல்லா சாமானும் இருக்கேன். அதை விட கொடுத்தது ஒரு தங்கச்சி ரூபாய் இருந்து இங்க சரி இப்ப இதை சொல்லுவோம். சரி உங்களுக்கு இதை விளங்கப்படுத்தணும். 2000 திடீர்னு சுத்தம் நடந்தாங்க. திடீர்னு இப்ப என்ன செய்ய மாட்டேன் சொன்னா ஒரு தற்காலிகமா இப்ப பார்லிமெண்ட்ல இருக்கிற ஒரு தற்காலிகமா இதை நிப்பாட்டும். கணக்கு எடுக்க மாட்டேன். ஐயா இவர் உங்களுக்கு கதைக்க வர நீ வேற சொல்ல கேட்கறீங்க. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உங்களுக்காக இவர் வந்து பெரிய சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தலைவர் வந்தால் அவனை பற்றி அரசாங்க நிறுவனம் புலவிட்டதுக்கு தான் நாங்க வந்திருக்கிறோம். அரசாங்க நிறுவனம் தவறாக சில விடயங்களுக்கு இந்த முடிவுகள் எடுத்திருக்கு. அதுல பாதிக்கப்பட்டாங்கன்னா எங்களுடைய எதிர்பார்ப்பு இது வந்து ஒரு டெண்டர் பண்ணப்பட்டிருக்குது. இந்த ஒரு குறிப்பிட்ட சில கடைகள் வந்து மக்கள் அதாவது பொறுப்பு நகர்தான் பொறுப்பு
பேர் நிறைய பேர் வேலை செய்வாங்க கூட்டுற இதால வந்து அவ்வளவு பேர் வேலையும் பாதிக்கப்படும். சனத்துக்குத்தான் அரசாங்க உத்தியோகத்தை வேலை செய்யணும். சனத்தின் வரி பணத்தெல்லாம் வேலை செய்யணும். எங்களுக்கு சேவை செய்யாம அவையில் பாதிக்கப்பட போறது இல்லை. நாங்கெல்லாம் பாதிக்கப்படும், மக்கள் பாதிக்கப்படும். இந்த கடைக்காரர் எல்லாம் இந்த நகர சபைக்கு வரி கட்டுறாங்க. இங்கே இருந்து காலங்காலமா கடை செய்து கொண்டு இங்க வரி கட்டி கொண்டிருக்கிறார்கள். எங்களை பாதிக்கப்பட விடணும் தானே. ඒ සම්බන්ධ ඔක්කොම සාකච්ඡා කරලා ඒකට එන්න උද්ඝෝෂණ කරන්න ඒක ප්‍රශ්නයක් නැහැ. නමුත් මේ ගේට්ටුව අහගෙන උද්ඝෝෂණ කරලා නැහැ. දැන් අර වැඩ කරන කට්ටිය ඔයගොල්ලෝ උද්ඝෝෂණ කරන්නේ මේ ප්‍රශ්න නැහැ. நாங்கள் உள்ளுக்க போயிட்டு தானே அவையிட்ட வளாகத்துக்கு நாங்கள் போயில බලපෑම් කරලා මේ හිර කරන්න ඒක බලපෑමක් කරන්න බෑ එහෙම. ஏன்னா அப்படி நீதியாத்மக කරනවා. இதுவரை வேற வந்து பொறுப்படுத்து அவரை பறிச்சு அங்க பதைக்கிறீங்கன்னா சொல்லுங்க. பிரச்சனை தீர்த்து வந்து ஒப்புதல் கரெக்ட் நாங்கள் ஆனா இது வந்து வழக்கு வந்து கேட்டு கூட்டாங்க தான் சொல்ல வேண்டியது எல்லாரும் இல்ல கேட்டு நாங்கள் உள்ளுதான் போயிடலாம். வெளியில நின்று அமைதியா போராடுறதுக்கு எங்களுக்கு உரிமை வேலைக்கு போறோம்னு இப்ப நாங்க வேலைக்கு அவைய போவிட்டா எங்கட பிரச்சனை தீராது. அதுவும் கூட எனக்கு කවුද මේ කතා කරන්න ඕන කවුද? உங்களுக்கு இந்த டெண்டர் நிப்பாட்டி முறையான விதத்தில் நான் நேற்று போய் ஆளோட මේ නිකන් මොනවා අවශ්‍ය වස්තු දාන්නේ මේ යතු දෙනවා යතු දෙන්න. අපි හැමදාම ඔයගොල්ලොත් එක්ක ඉන්නේ. මේ වගේ ප්‍රශ්න ඇති කරන්න එපා. මේ කතා කරලා ඉස්සර ගන්න බලන්න. දෙන්න යතු දෙන්න කඩන ඉස්සරි. මල්ලි දෙන්නකෝ. යතුරු இல்ல எங்கள்ட்ட கிரந்தாடங்க යතුරු මෙයාලඟ නැද්ද? දෙන්නේ නැහැ මේක. මේ මල්ලි යතු දෙන්න. ஒன்று சொல்றேன் පොඩි වගේ මොන්ඩි කරන කට්ටිය මේගොල්ලෝ. கட்டாயம் பட்டோட எடுக்க போறோம். මොකද්ද මේ බලයි. ආදෙන් කවුද ඉන්නේ මෙහා ඉස්සෙල්ලා அப்படி போயலாம் வேலை இல்லை. என்ன ஒரு ஆள் தனிப்பட்ட வரைக்கும் போய்க்காங்க. කතා කරන්නේ කවුද මේක ඉන්නේ කවුද? கூட்டிட்டு போயிடலாம். யார் பொறுப்பு? யார் பொறுப்பு? அவரோட ஏழா கட்டம் தான் ஆட் பண்ண முடியும்.
මෙයාලට කියන්න උද්ඝෝෂණය කරන්න පුළුවන් කියන මෙහෙම බලපෑම් කරන්න බෑ කියන්නේ. හරිද? මෙතන બ્લોක් කරන්න බෑ කියන්නේ. அப்படி சொல்லல எங்களுக்கு என்ன ரீதியா எங்களுக்கு உரிமை இருக்குது நாங்கள் உங்களோட கடமைக்கிற இவர் இல்லாம நாங்க போராடுவோம் ආඩියෝ වල ඉන්න બ્લોක් කරන්න වීඩියෝ කරන්න என்ன செய்ய போறீங்க கலைப்பம் அவரோட கலைப்பம் என்ன நடக்குன்னு பாப்போம் இல்ல நான் சரியான முறையில செய்யறேன் சரியான முறை தாண்டி நம்ம நாங்க நாங்கள் இப்ப எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு முடிவை சொல்லுங்க போயிட்டு போனாங்க ஒரு சத்தம் අපි දන්නේ කැන්සල් කරලා ඒක මොකද දන්නේ මේගොල්ලෝ කැමතිනේ අපි එයා කැමති නැහැ දැන් මෙයාට දැන් ටෙන්ඩර් දාපු එක කැන්සල් කරන්න මෙයාට බලතල් නැහැ නෑ ඉතින් මෙයා නෙවෙයි එහෙන් ඉන්න බෑ නේද මේක දැන් මේ பண்ணலாம் சார் நாளைக்கு வழக்கு போட்டா இவர் முரண்டு பிடிச்சு நிக்கிறார் அங்க ඒක තමයි ඉතින් ආයතන මට්ටමේ ප්‍රධානී ඉන්න ආයතන එක කතා කරන්න බෑ ඕගොල්ලෝ ගේට්ටු හරියට හරියන්නේ නැහැ මුරන්න பிடிச்சு நிக்கிறார் ஐயா உங்களுக்கு நம்ம வழங்கல தெளிவா சொல்றேன் கேளுங்க நாளைக்கு இப்படி டெண்டர் நீங்க தெரியும் இன்றைக்கு வந்து நாங்க ஒரு மாசமாவே வந்து பேசிட்டு பழைய கடைசி ரெண்டு பேர் கதைக்கிறாங்க